எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஹாரி வந்து டிவிடியை வச்சு படம் பார்க்கலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தார். என்ன பண்ணுறது, அப்போ வந்து சிம்சன் வந்து இது ஆக்ஷன் காமெண்ட் பார்க்கலான்னு யோசனை மிக்ஸி பக்கத்து வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டான்னு சொல்லிட்டு அவர் ஹாரி வந்து தொத்தி விட்டார். வெளியே அவங்க சொல்லிட்டு உங்கள் அனுமதியெலாம் திட்டி தொத்தி விட்டார். இனிமையாவது நிம்மதியாக வந்து டிவிடியை போடலான்னு சொல்லிட்டு ஹாரி உள்ளே வரும்போது பார்க்கும்போது சிம்சன் டிவியை போட்டு ஆக்ஷன் கமெண்ட் பார்த்துட்டு இருப்பான். ஹாரிக்கு மன வருத்தமாக போயிடும். ஹாரியை திட்டிகிட்டே போயிருந்தாங்க. அவங்க கண்ணுக்கு ஒரு கடை தென்படுது, ஒரு பழைய கடை, ஒரு டிவிடி கடை தென்படுது. அந்த கடைக்குள்ளே போய்ட்டு அவங்க இது நமக்கு பிடிச்ச பேய் படத்தை பார்க்குறோம், எனக்கு பிடிச்ச பேய் படத்தை பார்க்குறோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க. அங்கே போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பேய் படமும் இருக்காது. அங்கே ஒரே ஒரு சீரீஸோட டிவிடி மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும் பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும், யாரோ பின்னாடி வந்து கூப்பிட்ற மாதிரி திரும்பி பார்ப்பாங்க. இவங்க ஆள் பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஆனால் என்ன சொல்லுவாருன்னா, நான் இந்த டிவிடி பாருங்க, எனக்கு சூப்பராக இருக்கும், இந்த டிவிடி ஸ்பெஷல் ஆஃபரில் உங்களுக்கு ஓசியிலேயே தரோன்னு சொல்லிட்டு சொல்லும் போது மிக்ஸியும் யோசிச்சுட்டு ஓசியில் தரேன்னா இதுவும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி, வீட்டுக்கு போயிட்டு அந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது டிவிடியில் போட்டு பார்க்கும்போது அந்த டிவி உள்ள வந்து இந்த கருப்பு கைகள் 2 பேர் வந்து அவங்கள பிடிக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. மறுபடியும் அதே மாதிரி ஹாரி வந்து டிவிடி எடுத்துகிட்டு எந்த படத்தை பார்க்கலான்னு முடிவு எடுக்கும்போது மறுபடியும் செஞ்சு ஆரம்பத்தில் மாதிரி இதே தான் பார்க்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு ஆக்ஷன் காமெடிக்கு அப்போ மறுபடியும் வந்திருப்பாங்க. 2 பேரும் வந்து மறுபடியும் இதை பாருங்கள், இந்த ஒரு டிவிடி சஜஷன் பண்ணுவாங்க. மறுபடியும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஆக்டிவிட்டியே சரியில்லை. ஆனால் ஹாரி வந்து மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே திருப்பி திட்டி அமுச்சு விட்ருவார். எப்படியும் வீட்டுக்கு அனுமதி இல்லாமல் நுழைஞ்சுங்க சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்ருவார். அப்பா பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படியே அடிக்கிற சத்தம் கேட்கும். அவங்க வீட்டில் யாரோ பெல்லிட்டிய சத்தம் கேட்கும். அவங்க போய் பார்க்க போவாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருப்பாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து இந்த படத்தை பாருன்னு சொல்லிட்டு மிக்ஸியை அவங்கக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த டிவிடியை. அதுக்கப்புறம் பார்த்தா கால் வருது ஃபோனில். அவங்க யாருன்னு மிக்ஸி எடுத்து பேசுனா மசா வந்து ஃபோன் பண்ணியிருப்பான். இதோ இவனை சின்ன பார்க்குக்கு அமுச்சு விடுங்கன்னு அவங்களும் சின்ன பார்க்குக்கு அமுச்சு விடுவாங்க. மசாவோட முகமும் அதே மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், ஆக்டிவிட்டியும் சரி இருக்காது. இந்த படத்தை பாரு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான் சின்சானை மற்றவங்க மாதிரியே. சின்சான் சொல்லுவான், எங்கள் வீட்டில் இது ஆல்ரெடி இருக்குது. அப்போ சந்தோஷமாக சிரிச்சுட்டு நீ பார்த்துட்டியான்னு கேட்பான். இல்லையேன்னு அவன். அப்புறம் இவன் கத்திட்டு ஏன் பார்க்காம இப்படி பண்ணுறேன், உன் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி உருப்படி இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டு இருப்பான். சின்சான் பயந்து ஓடி வந்துடுவான். மிக்ஸி அண்டு ஹாரியும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. என்ன ரெடியெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த படத்தை பாரு அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிவிடியை போட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து 2 உருவம் வரும், கருப்பான உருவம். அது கிட்ட வரும்போது பார்த்தா இவங்கள மாதிரியே மாறி இவங்க அந்த டிவிலேருந்து வெளியே வந்து இவங்க கையை பிடிச்சி உள்ளே இழுக்க பார்க்கும். அப்புறம் கரெக்டாக சின்ன பார்க்லேருந்து ஓடி வந்தவன் கரெக்டாக இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்றான். கரெக்டாக வீட்டுக்கு வந்து நாங்கள் அப்பா அம்மாவோட முகமாக ஒரு மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் மாதிரியும். அவங்களும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, நீயும் இந்த டிவிடியை பாருன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன ஓடுவோம், பயந்து ஓடுவோம். அப்புறம் ரூமுக்கு ரீச் ஆகி டிவியை பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க ஒரிஜினல் அப்பா அம்மா டிவிக்குள்ளே இருக்காங்க, இவங்க ஒரு டூப்ளிகேட் அப்பா அம்மா வெளியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது அப்புறம் சின்ன மாதிரி ஒரு க்ளோன் ரெடியாகி வெளியே வர மாதிரி ரெடியாக கால் வலிக்கு அப்படியே பட்டு அமுக்கி விட்ருவான். அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகி எல்லாம் போனதெல்லாம் ரிவர்ஸில் வெளியே வந்துடும். டிவியில் இருக்கவங்க வெளியே வந்துடுவாங்க. திருப்பி அவங்க அப்பா அம்மா திரும்பி வெளியே வந்துடுவாங்க. அந்த பேய் உள்ளே போயிடும். அந்த ஷேடோஸ் 2 பேர் உள்ளே திருப்பி எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி உள்ளே போயிடுவாங்க. எப்படி காப்பாற்றலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு மர்ம நபர் வராரு. அந்த டிவிடி மேன் வந்திருப்பான். பண்ணும்போது தான் தெரியும் அவன் ஒரு டிவிடி கிங்குன்னு. அவன் வந்து சொல்லுவான், உலகத்தை நான் ஆட்சி செய்ய போகிறேன்னு. சின்ன வந்து அவன் அவனோட மண்டை மேலே அவன் கண்ணை நோண்டிகிட்டு இருப்பான். டிவிடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நோண்டிகிட்டு இருப்பான். ஹாரிக்கும் இதான் தெரிஞ்சு போச்சு, இதான் வீக்னஸாக சொல்லிட்டு அவனும் அந்த மார்க்கரை வச்சு ஹாரியும் அவன் மூஞ்சில் கிறுக்கி விளையாடிட்டு இருப்பான். அப்புறம் அவன் கொஞ்சம் அழிகிற மாதிரி காட்டுவான். டிவிடி மாதிரி இருக்கும், அது அப்படியே கீழே விழுந்துடும். டிவிடி 2 இருக்கும். அப்புறம் எல்லாம் போலன்ற மாதிரி ஆயிரும். அடுத்த நாள் காட்டுவாங்க. மறுபடியும் ஹாரி டிவிடியை வச்சு ரெடியாக இருப்பார் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. மறுபடியும் வந்து இந்த படத்தை பாருங்கள் சஜஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஹாரி அவனை திட்டிகிட்டு இருக்கும்போது சின்சானை பார்த்தா